ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு 2 1/2 கப் அளவு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, 4, 5 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது ஓரளவு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இது கூடவே நம்ம காய் சேர்த்துக்கலாம். 4 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 2 கேரட், 1 உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 10 பீஸ் அளவு மாங்காய் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூணுன்னா டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.